இன்னைக்கு கல்யாண வீட்டில் பந்தியில் 2 வயசு குழந்தை மொபைல் ஃபோன் வச்சு பார்த்துக்கிட்டே சாப்பிடுதுங்க. மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு சாப்பிட மாட்டேங்குது, கத்துது. நிறைய அம்மாக்கள் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார்கள், என் பிள்ளை நல்ல பிள்ளை, மொபைலை கொடுத்தா அமைதியாக இருக்கும். மொபைலை கொடுத்தா அது அமைதியாக இருக்குது. உலகத்தின் அத்தனை ஆபாசங்களையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி மறந்து போகிறோம். மொபைலை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் தான் பல பிரச்சனைகள் பூதாகரமாக வெடித்து கிளம்ப இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். குழந்தைகளுக்கு புத்தகத்தை கொடுப்பது என்பது பொது அறிவு சம்பந்தப்பட்டதில்லை, நம்முடைய சுயநலம் சம்பந்தப்பட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைகள் புத்தகம் வாசிக்கும் நேரத்தை அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிள்ளைகள் மொபைல் என்கின்ற ஒரு அரக்கனில் இருந்து வெளிவருகிறார்கள் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. புத்தகம் படிக்கிறது நம்ம சுயநலம், அது பொது நலம் இல்லை, பொது அறிவு சம்பந்தப்பட்டதில்லை. எங்க ஒரு எழுத்தாளரை வாழ வைப்பதில்லை, நாம வாழவது. நம் பிள்ளைகளை வாழ வைப்பதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் புத்தகம் மட்டும்தான் என்பதை நாம மறந்து விடக்கூடாது. எந்த துறையில் இருந்தால், ஒரு ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்க, ஆசிரியர்கள் எல்லாருமே அறிவானவர்கள் தான் இல்லையா? அந்தந்த துறை சார்ந்த ஆசிரியர்கள் அந்த துறையில் ஒரு நல்ல அறிவு பெற்றவர்களாக இருந்தால் தான் ஆசிரியராக வர முடியும். ஆனாலும் பிள்ளைகளுக்கு சில ஆசிரியர்கள் மட்டும் பிடிக்குது. ஏன்? சில ஆசிரியர்கள் பாடத்தில் மட்டும் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்க. அது கஷ்டமான பாடமாக இருந்தாலும் சரி, பிடிச்ச ஆசிரியர் இருந்தால் அவன் பாட்டுக்கு 90 மார்க் எடுக்கிறான். வேற ஒரு ஆசிரியர் ரொம்ப படகுன்னு 30க்கு போயிடுறான். ஏன்டா அதே கணக்கு தானடா, ஆனால் அந்த மிஸ்ஸு வேற, இந்த மிஸ்ஸு வேற. ஏன் அந்த மிஸ் என்ன மந்திரக்கோலா வச்சுருக்காங்க? அவர் தான் சொன்னார், அந்த ஆசிரியர் அன்பாக நடத்துகிறார். எந்த ஆசிரியர் பிள்ளைகளிடம் அன்பாக பாடம் நடத்துகிறாரோ அந்த ஆசிரியரின் பாடத்தில் பிள்ளைகள் அதிக மதிப்பெண்கள் வாங்குவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ அந்த தொழிலில் எவ்வளவு இன்வால்மெண்ட் அந்த ஆசிரியருக்கு இருக்கணும். நான் படிச்சுட்டு வரல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? போ வெளியில் போ, உன்னை அடித்தாத்தானே நீ உள்ள தூக்கி போடுவாங்க, நீயே வெளியே போயிரு, இல்லை 100 தடவை எழுதிட்டு வா, இல்லை எப்படியும் போ, தனியாக போய் உட்கார். ஆனால் நல்ல ஆசிரியர் என்ன செய்வாங்க தெரியுமா? தனியாக கூப்பிட்டு, ஏன் நீ படிக்கலை? நேற்று எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை டீச்சர். அம்மா அப்பானா சண்டை போட தான் செய்வாங்க, அது அவங்க வாழ்க்கை. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன்னா எனக்கு உனக்கு பிரச்சனை இல்லை, என் பாடத்தை நீ படிச்சிருக்கணும்ல. அவங்க பாட்டுக்கு சண்டை போடுறாங்க, நீ படிச்சிரு, படிக்க சிரமமாக இருந்தால் சாயந்தரம் கூட கொஞ்சம் நேரம் பள்ளிக்கூடத்தில் இருந்து படி, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று எந்த ஆசிரியை சொல்லுகிறாரோ அவர் தான் அவனுக்கு தெய்வம். எத்தனை பேர் அப்படி 40 பேர் நம்ம கிளாஸில் இருக்காங்கன்னா அந்த 40 பேருடைய நிறை குறைகளை, வாழ்க்கை சூழலை தெரிந்திருக்கிறோம். பாடத்தை மட்டும் திணிச்சா போதாது, மதிப்பெண் மட்டும் வர வேண்டும் என்று நினைத்தால் போதாது, அவன் நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று நினைக்கிறவர் தான் நல்ல ஆசிரியராக இருக்க முடியும். எங்கள் சிவகாசியில் ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கார் அரசு பள்ளிக்கூடத்தில். இந்த லீவே எடுக்காமல் வருவாங்க இல்லையா பிள்ளைகள், ரொம்ப ரூரல் ஏரியா, ஏழை குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடம். லீவே எடுக்காமல், விடுமுறையே எடுக்காமல் வர்ற பிள்ளைங்களை அவர் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு வருஷம் அந்த விடுமுறை நாட்களில் மதுரையிலேருந்து சென்னைக்கு அவர் காசில் ஃப்ளைட்டில் கூட்டு போயிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் கூட்டு வந்துடுவார். இந்த பிள்ளைங்க லீவ் எடுப்பாங்களா? எல்லாம் பயப்படுறீங்க, அப்போ நம்ம காசை பூரா உருவிடுவா போலையே, ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு என்ன, அதைத்தான் செய்யணும்னு இல்லை, அது அவரால் முடியுது. ஆனால் நம்மால் முடிந்த ஒரு மறுமலர்ச்சியை ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் வார்த்தைகளால் நம்மளால் உருவாக்க முடியுமா? முடியாதா? நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அன்பான வார்த்தைகள், அவர்களை திருத்துகிற வார்த்தைகளை சொன்னால் அவங்க மாறுவாங்களா, மாறமாட்டாங்களா? அதனால தாங்க ஆசிரியருக்கு மட்டும்தான் குரு என்று பெயர் கொடுத்திருக்கிறோம். மாதா பிதா குரு, தெய்வத்துக்கு முந்தைய இடத்தை ஒரு ஆசிரியருக்கு கொடுக்கிறோம் என்றால் அவர் அந்த இடத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஒரு குரு கிட்ட அரசர் தான் மகனை அனுப்பி விட்டுருக்காரு, இளவரசனை, பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. இளவரசன் ரொம்ப நல்ல பையன், சொல்லி கொடுத்த பாடத்தை பூரா நல்லா படிச்சிருக்கிறான், பரீட்சையிலெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்கிறான். ஆனாலும் இவர் என்ன பண்ணியிருக்கார்? திடீர்னு கூப்பிட்டு சப்புன்னு 2 அடி அடிச்சிருக்கிறார். ஆனால் எந்த தப்பும் செய்யலே, பேசாமல் உட்கார், இப்படி 2-3 தடவை செஞ்சிருக்கிறார். பாடமெல்லாம் படித்து முடிச்சுட்டு போயிட்டான். காலங்கள் ஓடுகிறது, இளவரசன் அரசன் ஆயிட்டான். அரசனான மொதல் நாளே ஆளுகளை கூப்பிட்டுட்டான். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருப்பாரு, குருன்னு சொல்லிட்டு அவரை கூட்டு வந்து நடு சபையில் நிறுத்தியாச்சு. குரு கிட்ட கேட்குறான், குருவே நீங்கள் எனக்கு பாடம் நடத்துனீங்க, நான் நல்லா தானே படித்தேன், நான் ஒழுக்கமாக தானே இருந்தேன், நான் எந்த தப்பும் பண்ணலையில, என்னை ஏன் தேவையில்லாமல் அடிச்சிங்க? நான் தப்பே செய்யாமல் நீங்கள் அடித்த அடி என் மனசுக்குள்ளே வலிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொல்லி கொடுத்த பாடத்தை விட அந்த அடி எனக்கு ரொம்ப வேதனையை தருகிறது. குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எப்பா அடுத்து நீ அரசனாயிருவேன்னு எனக்கு தெரியும், அரசன் ஆயிட்டேன்னா நிறையா நீதிமன்றங்களுக்கு பரிபாலனை செய்கிற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது, எல்லா வழக்குகளும் உங்ககிட்ட தான் வரும், குற்றம் சாட்டப்பட்டவன் பூரா உன் முன்னாடி தான் நிற்பான், அதில் குற்றம் சாட்டப்பட்டவன் தப்பே செய்யாதவனா கூட இருப்பான், தப்பே செய்யாத ஒருவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் அந்த வழி எப்படி இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அன்னைக்கு அடிச்சேன்.
அந்த அநீதியின் சுவையை நீ உணர வேண்டும், அப்போதுதான் நீதியின் வலிமை உனக்கு புரியும் என்று சொன்னார். ஆசிரியர்னா அதுதாங்க ஆசிரியர். ஒரு குரு என்றால் அதுதான் குரு. இளவரசன் அடிச்சா நாளைக்கு அவன் அவளை தூக்கில் போட்டுருவான்னு பயப்படல அவர். நம்ம என்ன செய்தாலும் பரவாயில்லை, அடுத்த தலைமுறைக்கு இவன் நல்ல அரசனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இல்லையா, அவர்தான் நல்ல ஆசிரியர், அவர்தான் நல்ல குரு. அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் நல்ல மாணவர்கள் விளைந்து வருவார்கள், நெற்பயிர்களை போல. ஒரு ஆசிரியர் இதே மாதிரி தான், ரொம்ப பிள்ளைங்க மேல அன்பா இருக்கிற ஒரு ஆசிரியை, மாணவிகளாக படிக்கிற ஒரு வகுப்பறை. அவங்க ஒரு நாள் ஒரு சின்ன கணக்கு எழுதி போடுறாங்க, ஆனால் கடினமான கணக்கு. இதை யாரு ரொம்ப சரியா பதில் எழுதுறீங்களோ அவங்களுக்கு நான் விலை உயர்ந்த ஒரு ஷூ, அந்த ஸ்கூலுக்கு போட்டு வருவாங்களே அந்த ஷூ நான் வந்து பரிசா தருவேன் அப்படின்னு எடுத்து வச்சுட்டாங்க. எல்லாருமே சரியா எழுதிட்டாங்க, எல்லாருமே சரியா எழுதிட்டாங்க. இப்போ என்ன செய்ய, 40 பேரும் சரியா எழுதிட்டீங்க, அதனால என்ன பண்ணுங்க, அவங்க பேரை எழுதி கொடுங்க, நான் குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்களுக்கு இந்த பரிசை கொடுத்துட்றேன். சரி, எல்லாரும் அவங்கவுங்க பேரை எழுதி ஒரு டப்பால போட்டாச்சு. குலுக்கி ஆசிரியையே ஒரு பேப்பர் எடுத்து பிரிக்கிறாங்க. ரியா அப்படின்னு எழுதியிருக்கு. ரியாவுக்கு இந்த ஷூ விழுந்திருக்கணுன்னே வகுப்பே சந்தோஷத்தில் கைத்தட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த பிள்ளை ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ, 1 மாசமா கிழிஞ்ச ஷூ போட்டு தான் அவள் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கா. சரியான ஆளுக்கு கிடைச்சிருச்சியான்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பள்ளி முடிஞ்சு வெளியே போயிட்டாங்க. இந்த பேப்பர் எல்லாம் டஸ்ட்பின்ல போடுவோன்னு அந்த டீச்சர் எடுத்துட்டு வரும்போது ஏதோ ஒரு ஆர்வம் முந்த மற்ற பேப்பரையும் எடுத்து பிரிச்சு பார்க்குறாங்க. 40 பேப்பர்லையும் ரியா 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 என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பிள்ளைங்க அறிவின் அடையாளம் இல்லை, அறிவை தாண்டிய அன்பின் அடையாளமாக அந்த வகுப்பிற்குள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இனிமே இந்த தேசத்திற்கு தேவை. இது மாதிரியான அன்பைத்தான் நாம் பிள்ளைகளிடம், மாணவர்களிடம், இந்த சமூகத்தின் மக்களிடம் பரப்ப வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அப்பையெல்லாம் அந்த பணியாரம் விற்கிறவங்க, ஆப்பம் சுடுறவங்க, இட்லியை விற்கிறவங்க எல்லாருமே வயசான பாட்டியாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. நம்ம கிராமங்கள்ல எல்லாம் இந்த பணியாரம் விற்கிறவங்க கிட்ட, ஆப்பம் விற்கிறவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் போய் வாங்கிட்டு இருப்பாங்க. 10 காசுக்கு 4 ரூபாய்க்கு. சில பிள்ளைங்க பாட்டி நாளைக்கு தாரேன் அப்படின்னு ஒரு ஆப்பத்தை வாங்கிட்டு போயிடும். சரிடா நாளைக்கு மறக்காம கொடுத்துரு அப்படின்றோம். எழுதியும் வைக்காது, அது எழுத தெரியாத பாட்டி. நாங்கள் கேட்போம், பாட்டி அவ வாங்கினா இந்த இவ வாங்கினா இவ வாங்கினா இவள் கரெக்டாக ஞாபகம் வச்சு வாங்கிடுவீங்களா, அவங்க தருவாங்களா இல்லை உங்களை ஏமாத்திர மாட்டாங்களா? அது அந்த பாட்டி ஒரே ஒரு பதில் தாங்க சொன்னிச்சு, விட்றா கண்ணா, அந்த காசு திரும்பி வந்துச்சுன்னா லாப கணக்கு, வராட்டி புண்ணிய கணக்கு. வந்துச்சுன்னா எனக்கு லாபம், வராட்டி எனக்கு புண்ணியம். அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுச்சுல்ல, அது வயிறு நிறைஞ்சிருக்கும்ல, அது கொடுக்குற 10 காசை வச்சு என்ன பாட்டி பங்களாவா கட்ட போகிறேன், போயிட்டு போகுது, ஏன் பேத்தி மாதிரி தானே. இந்த மாதிரி மனித நேயத்தின் குரல்கள் நம் தெருவங்கும் ஒரு காலத்தில் ஓடிக்கொண்டிருந்தது நதியை போல. ஆனால் இன்றைக்கு அந்த மனித நேயத்தின் குரல்களின் குரல் வளையை நாம் நெறித்து கொண்டிருக்கிறோம். மனித நேயமே இல்லாமல் ஒரு சுயநலத்தின் சுரங்கத்திற்குள் நம் பிள்ளைகளை திரித்து கொண்டே இருக்கிறோம். அவனுக்கு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், இவங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்கள ஒன்றும் பார்க்க வேண்டாம். என்ன ஒரு பழக்க வழக்கம்! எப்பேற்பட்ட பண்பாட்டை ஒரு அன்பின் நேயமாக கற்றுக் கொடுத்த மண்ணுங்க இது. பரமசிவன் ஒரு அற்புதமான பண்பாட்டு ஆர்வலர் நம்மிடம் இருந்தார். அந்த மனுஷன் நம்ம கிராமத்து பண்பாட்டை பற்றி ஒரு விஷயம் எழுதியிருக்கிறார். ஒரு துஷ்டி வீடுங்க, துஷ்டி வீடுன்னா தெரியுங்களா, ஒரு இறப்பு வீட்டுக்கு எல்லாரும் போயிருக்கிறாங்க, அந்த ஊரில் உள்ள எல்லாரும் போயிருக்கிறாங்க. இறந்தவன் ஒரு இளைஞன், ஒரு 27-28 வயசு இளைஞன். அவங்க மனைவி, இளம் மனைவி கதறி கதறி அழுதிட்டு இருக்கிறா, அந்த ஊரே அழுதுட்டு இருக்குது. திடீர்னு ஒரு அம்மா, ஒரு வயசான பாட்டி, ஒரு இப்படி ஒரு வாயாகன்ற சின்ன பாத்திரத்தை எடுத்து வெளியில் வர்றாங்க. அந்த பாத்திரம் நிறைய தண்ணி இருக்குது அப்படிங்கிறாங்க. வெளியிலேருந்து கசகசன்னு பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த அம்மாவே பார்க்குறாங்க. கையில் ஒரு 3 மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க. இப்படியே ஒன்றா காமிச்சு 3 மல்லிகைப்பூவும் போட்டுட்டு இப்படி மறுபடி காமிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சரின்னு கண் கலங்கி தலையாட்டுறாங்க. அந்த அம்மா உள்ளே போயிடுது. வெளியூரில் இருந்து வந்த ஒரு நபர் கேட்குறாரு, என்னங்க நடக்குது, இதெல்லாம் சடங்கா அப்படின்னு. இல்லை அந்த இறந்து போனோம்ல, அவனுக்கு கல்யாணம் ஆகி 6-7 மாதம் தான் ஆகுது. இப்போ அவங்க மனைவி 3 மாதம் முழுகாமல் இருக்குது. இன்னும் 7 மாதம் கழிச்சு அவளுக்கு குழந்தை பிறக்கும். அவளுக்கு தான் புருஷனே இல்லையே, புள்ள எப்படி வந்துச்சுன்னு எவனும் நாக்கு மேலே பல்ல போட்டு கேட்டக்கூடாது. அதனால தான் இந்த சபையில் 3 பூக்களை அந்த தண்ணீரில் போட்டு அவள் 3 மாதம் நிறை மாதமாக இருக்கிறாள் என்று நமக்கு அந்த அம்மா சொல்லாமல் சொல்லிவிட்டு போகிறது. இங்கே எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற உணர்வு அன்பின் பிரதிபலிப்பாக பேசி கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் இந்த மண்ணின் பண்பாடாக இருந்தது. நம்ம ஏமாத்தியவர்களை கூட நேசிக்க கற்றுக் கொடுத்த மண் அந்த பணியாரக்கார பாட்டி, ஆப்பக்கார பாட்டி மாதிரி. இந்த என்எஸ்கேவே அவருடைய வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்திருக்கு. என்எஸ்கே வீட்டு வாசல்ல நிற்கிறார். கேட்டை தள்ளிட்டு ஒரு கர்ப்பிணி பெண் உள்ள வர்றாங்க. ஐயா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, படக்குன்னு ஜிப்பாக்குள்ள கை விட்டு இருக்கிற காசெல்லாம் அள்ளி கொடுத்துட்டார். ரொம்ப நன்றி அப்படின்னு அது கிளம்பிருச்சு. தூரத்துல இருந்து இதை மதுரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சில விஷயம் ஆண்களுக்கு புரியாததெல்லாம் பெண்களுக்கு புரியும்.
அவங்க சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு ஏதாவது கூறு இருக்கா? இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியுது அவள் வயிற்றுல தலையணையை கட்டிட்டு வந்திருக்கான்னு. லூசு மாதிரி அவகிட்ட இருக்க காசெல்லாம் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கா, அங்கேருந்து பார்த்தா உனக்கே தெரியுதுன்னா பக்கத்துல இருந்து பார்த்தா எனக்கு தெரியாதா? பிறகு ஏங்க கொடுத்தீங்க? ஏய் என்ன நீ, நாம நடிக்கிறோம், இந்த மக்கள்லாம் நம்மளை பாராட்டி பரிசு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, எங்கிட்டயே அவள் வந்து நடிக்கிறாடி, அவளை நான் பாராட்ட வேண்டாமா? அவளுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவள் ஏதோ வயிற்று பசியில் வறுமை பாட்டில் தானே வந்து இப்படிலாம் போய் சொல்லி பணம் வாங்குறா. இந்த பணத்தை வச்சு அவனை மாடி வீடாக கட்ட போறா, சாப்பிடுவா, இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பா, அவ்வளோதானே, போயிட்டு போகுது விடு. அப்போது ஒருத்தர்கிட்ட நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஆக்ரோஷம் இல்லாமல் அவன் ஏமாத்தினவங்க கூட நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்த மனிதர்களால் நிரம்பிய நாடு நம்முடைய இந்திய நாடு. அப்படிப்பட்ட பண்பாடு நம்முடைய தமிழ் பண்பாடாக இருந்தது. நமக்கு கொள்கை ஒன்றுன்னு இருக்கும், கோட்பாடு ஒன்று இருக்கும், ஆனால் இன்னொரு மனிதனுக்காக அதை விட்டு இறங்குறோம் பாருங்க. கல்கி ஆசிரியருடைய மகள் ஆனந்தி திருமணம். பெரியார் போயிருக்கிறார். தந்தை பெரியார் என்ன கொள்கை உள்ளான்னு 2 செய்தியோட முடிச்சிருவேன், உடனே நீங்கள் பதட்டப்படக்கூடாது சரியா? ஏன்னா நம்ம இவர் வேற பேச வேண்டியிருக்கு. பெரியார் போயிருக்கிறார். கல்கி ஆனந்தி அவங்க வீட்டு திருமணம். மணமகனும் மணமகளும் பெரியார் காலில் வந்து விழுறாங்க. ஒருத்தர் திருநீர் தட்டையும் குங்குமம் வச்சிருக்க அந்த கிண்ணத்தையும் பெரியார்கிட்ட கொடுக்குறாங்க. படக்குன்னு திருநீரை பூசினார், குங்குமத்தை பூசிட்டு உட்காந்துட்டார். தொண்டர்களுக்கெல்லாம் படபடன்னு வருது. அது எப்படி நீங்கள் பகுத்தறிவை மீறி திருநீர் பூசலாம், குங்குமம் வைக்கல, சும்மா கடை, அதை பூசினா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நம்புறாங்க. அவன் நம்பிக்கையில நாம ஏன்டா கல்லெறியணும்? அது அந்த நம்பிக்கை நல்லது என்றால் நல்லா இருந்துட்டு போட்டோம். ஒருத்தர் நல்லா இருப்பாங்கிறதுக்காக நம்ம கொள்கையை தளர்த்தி கொள்வதில் கூட குற்றம் இல்லை என்று நினைத்த மனிதர்கள் வாழ்ந்த ஊர் இல்லை அந்த ஊர். இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு நாளும் செய்தியில் படிக்கிறோம். பூக்குழி இறங்க போகிறவங்க, பால் காவடி எடுக்கிறவங்க, இந்த வெயிலில் பாத யாத்திரை போகிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரியவர், ஒரு இஸ்லாமிய பெரியவர் கையில் ஒரு பைப்பை பிடிச்சிக்கிட்டு அவங்க பாதங்கள் படுகிற இடத்திலெல்லாம் தண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அங்கே கசிவது நீர் இல்லை, அவர் இதயத்தில் வழிகிற அன்பின் எல்லை இல்லையா? இதுதாங்க நம்ம ஊர். சாதி சமயம் எல்லா எல்லைகளையும் கடந்து எல்லோரும் என்னுடைய மனிதர்கள் என்று நேசம் கொள்வதுதான் இந்த மண்ணினுடைய அடையாளம். அப்படிப்பட்ட மாண்பு இன்றைக்கு எங்கே போய்விட்டது என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். மகாபாரதத்துக்கு ஒரு கிளைக்கதை, ஒரு சின்ன செவிவழி கதை சொல்லுவாங்க. இந்த கர்ணனுக்கு தான் கொடைவள்ளல்னு பேர் இருக்கு. தர்மரும் பெரிய கொடைவள்ளல் தானே, யாராவது உதவி செஞ்சவன் பெரிய தர்ம பிரபு அப்படிமாம்ல. அப்ப தர்மனும் வந்து கொடைவள்ளல் தான், ஆனா பேர் பூரா கர்ணனுக்கே போகுது. கிருஷ்ணன் அவன் கேட்குறான், நானும் தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன், வர்றவங்களுக்குலாம் வாரி வாரி கொடுக்குறேன், அந்த பயலுக்கு மட்டும் பேர் வருது, கர்ணனுக்கு பின்னால் கொடை இல்லை, கார்த்திகைக்கு பின்னால் மழை இல்லை, ஏன் அப்படின்னு கேட்டிருக்கான். கிருஷ்ணன் சொல்லியிருக்கான், இதை உனக்கு வழக்கம் போல் விளக்கத்தோடையே சொல்லிடுறேன் அப்படின்னு டிஷ் அப்படின்னு இருக்கான். உடனே இங்கே ஒரு தங்க மலை, ஒரு வெள்ளி மலை உருவாயிருச்சு. இதை 2 மலையவும் அண்ணன் தம்பி 5 பேரும் சேர்ந்து மக்களுக்கு தானம் கொடுங்கடா அப்படின்னாரு. 5 பேர் வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் ஆளுக்கு ஒரு மம்பட்டி எல்லாம் வச்சு வெட்டி 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 மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் தங்கம் தர்றாங்க, வெள்ளி தர்றாங்கன்னு எல்லாம் போய் வாங்குறாங்க. கொடுக்க கொடுக்க அது வளர்ந்துகிட்டே இருக்கே ஒழிய குறையவே இல்லை. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு, எங்களால் முடியலை அப்படின்னாங்க. இன்னும் 1 மணி நேரம் டைம் தர்றேன், அதுக்குள்ளே கொடுத்துருவீங்களா? இன்னும் 1 வருஷம் கொடுத்தாலும் கொடுக்க முடியாது, ஏன்னா இது வளர்ந்துக்கிட்டே போகுது. சரி இப்போ பார், கர்ணனை கூப்பிட்றாருங்க, வாப்பா, இது தங்க மலை, இது வெள்ளி மலை, 1 மணி நேரம் தான் டயம் இருக்குது, இதை வந்து தானம் கொடுக்க முடியுமா? இது என்ன பிரமாதம்? இப்படி பார்த்தான். 2 பேர் தோளில் கை போட்டுக்கிட்டு அது வந்துடா மாப்பிள்ளை அப்படின்னு போனாங்க. ஏ ராமசாமிங்க வா, குப்புசாமிங்க வா, நீ தங்க மலையை வச்சுக்கோ, நீ வெள்ளி மலையை வச்சு கொண்டு போயிட்டான். கொடுப்பது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பது இல்லை, தன்னையே கொடுப்பது, இருப்பது எல்லாவற்றையும் கொடுப்பதுதான் உண்மையான கொடை என்று இந்த மண்ணில் ஒரு செவிவழி கதை கூட நிரூபித்து இருக்கிறது. நபிகள் பெருமானார் நடந்து வர்றார், ஒரு நீண்ட அங்கி புதுசா உடுத்தி இருக்கிறார், அவருடைய சீடர்களோட வர்றார். எதுக்கு சட்டையே போடாம ஒருத்தன் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கிறான். படக்குன்னு அந்த அங்கியை கழட்டி அவனுக்கு கொடுத்துட்டார். கொடுத்த உடனே தான் பார்க்குறாரு, ஒரு கிழிஞ்ச சட்டையே போட்டிருக்காரு, உள்ள ஒரு ஆடை. கூட இருந்தவங்க கேட்குறாங்க, இதை நீங்கள் கழட்டி கொடுத்துட்டு அந்த புதுசாக இருக்கிறத வச்சிருக்கலாம்ல, அதை போய் ஏன் கொடுத்தீங்க? இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறார், தானம் செய்வதாக இருந்தால் உன்னிடம் இருப்பதில் சிறந்ததை கொடு, அதுதான் இறைவனுக்கு போய் சேரும். நம்ம எப்படி இருக்கோம்? எப்படா சுனாமி வரும், எப்படா புயல் வரும், எப்படா வெள்ளம் வரும்னு பழைய பேண்ட்டு, பழைய சட்டை, பழைய கிழிஞ்சு போன சேலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்? எப்பயாவது யாராவது உதவின்னு கேட்டு வரும்போது படக்குன்னு அதை தூக்கி கொடுக்குறது. எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அவனும் நம்மளை மாதிரி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான், அவனும் நம்மளை மாதிரி பிள்ளை குட்டிகளோட போத்தீஸில் பர்ச்சேஸ் பண்ணவன் தான். அவன் ஏதோ நொடிச்சு போயிட்டாங்கிறதுக்காக பழைய உடுத்திய பயன்படாத ட்ரெஸ்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது என்ன தானம்?
இதற்கு எப்படி தர்மம் என்று பெயர் இருக்கும்? கொடுப்பதாக இருந்தால் உங்களிடம் இருப்பதில் சிறந்ததை கொடுங்கள். அதுதான் நீங்கள் அன்பான மனிதர்களாக இருப்பதற்கு அடையாளமாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே ஜெயிக்கணுங்கிறதுக்கு தாங்க போராடிட்டே இருப்போம். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். ஆனால் எல்லாருமே முழுசா ஜெயிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த உலகத்தில் யாரை வேணா எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்களா? எப்படியாவது எல்லாரும் ஒரு தோல்வியை கண்டிருப்போம் இல்லையா? ஆனால் உலகத்தில் தோற்கடிக்கவே முடியாத எப்போதும் ஜெயிக்கிற ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? எப்பயுமே அவர் ஜெயிக்க மட்டும்தான் செய்வார், தோற்கவே மாட்டார். அவர் யார் தெரியுமா? யார் ஒருவர் எப்போதும் மற்றவர்களிடம் தோற்க தயாராக இருக்கிறாரோ அவரை யாராலும் ஜெயிக்க முடியாது. அன்புக்காக, சக மனிதர்களுக்காக விட்டு கொடுத்து ஒருத்தன் போயிட்டே இருப்பான் பார்த்தீங்களா? அவனை இழிச்சவாயின்னு வேணா நம்ம சொல்லுவோம். ஆனால் வரலாற்றில் இறைவனுடைய பக்கத்தில் அவன்தான் யாராலும் தோற்கடிக்கப்படாதவன் என்கின்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை, நல்ல நட்புகளை, நல்ல மனிதர்களை அன்பு என்கின்ற கயிறு கொண்டு பிணைத்து கொள்ளுங்கள். இந்த கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்னே ஒன்று தான் நான் நினைப்பேன். யார் நம்ம மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கிறாங்க, யார் நம்ம கிட்ட பொய்யா பழகுனாங்கிற முகத்திரையை கொரோனா வந்துதான் நம்மிடம் ரொம்ப அழகாக காட்டியது இல்லையா? இதோட முடிச்சிடுறேன். கும்பகோணத்தில் முதல் லாக்டவுன் போடுறாங்க. கும்பகோணத்தில் அறிவழகன் ஒரு கொத்தனார், 62 வயசு, ஒரு சைக்கிளும் ஒரு குடிசை வீடும் தான் அவருடைய சொத்து. மனைவிக்கு புற்றுநோய். மாதம் ஒரு தடவை ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரிக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்து அந்த மருந்து 1 மாதம் சாப்பிடுவாங்க. இப்போ லாக்டவுன் ஆயிடுச்சு, இருக்க மருந்தெல்லாம் தீர்ந்துருச்சு. ரொம்ப அந்த நோயால் படாத பாடுபடுறாங்க. எங்கேயுமே போக முடியல. இந்த இ பாஸுங்கிறது தெரியாது, காரில் போகிறது எதுவுமே தெரியாது. மனைவி படுற பாட்டு அந்த ஆளால் தாங்க முடியல. ஒரு நாள் பார்த்தார், காலையில் 4 மணிக்கு மனைவி எழுப்பினார். பழைய சோறை ஒரு தூக்குச்சட்டியில் வச்சார், மனைவியை தூக்கி பின்னாடி வச்சார், சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். காலையில் 4 மணிக்கு சைக்கிள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. மத்தியானம் ஒரு 2 மணிக்கு அவளை இறக்கி அந்த சாப்பாடை ஊட்டி விடுறார். மறுபடியும் உட்கார வச்சு போயிட்டே இருக்கிறார். 2 தடவை அந்த அம்மா மயங்கி மயங்கி விழுது. ஒரு துண்டை எடுத்து 2 பேர் உடம்பையும் இறுக்கி கட்டிட்டு மறுபடியும் ஓட்டிகிட்டே போகிறார். அந்த அம்மா அவர் முதுகில் சாஞ்சு அப்படியே தூங்கிருச்சு, அப்படியே மயங்கிருச்சு. நைட்டு 10:45 புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனைக்கு போய் சேர்ந்துட்டார். எல்லாம் மிரண்டு போய் ஓடி வர்றாங்க. டாக்டர், நர்ஸ்லாம், எப்படி வந்தீங்க? சைக்கிளில் தான் வந்தேன், என் மனைவியை பாருங்க, அவளுக்கு மாத்திரை கொடுங்க, ஊசி போடுங்க. எப்படியா சைக்கிளில் வந்த? எங்கேருந்து வந்த? கும்பகோணத்துலேருந்து வந்தேன். எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 200 கிலோமீட்டர் இருக்கும்யா, அதுக்கு கூட இருக்கும். எப்படி சைக்கிளில் நீ இப்படி ஒத்தையில் இந்த பொம்பளையும் கூட்டுட்டு வந்த? சொன்னார், கும்பகோணத்துலேருந்து புதுச்சேரி எத்தனை கிலோமீட்டர்லாம் எனக்கு தெரியாது, அத்தனை கிலோமீட்டர் என்னால் சைக்கிள் ஓட்ட முடியுமான்னு தெரியாது, என் சைக்கிளே அவ்வளோ தூரம் வருமானு தெரியாது. ஒன்று தெரியுங்க, இந்த புள்ள இல்லைன்னா நான் உசுரோட வாழ முடியாதுன்னு தெரியும். இவ தான் என் வாழ்க்கைங்கிறது தெரியும், அதனால தான் வச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னார். நீங்கள் இந்த உலகத்தின் எல்லா அறிவியல் காரண கர்த்தாக்களையும் உடைத்து எறிந்துவிட்டு அன்பு என்பது மட்டும்தான் உயரத்தில் ஓங்கி நிற்கும். அப்படிப்பட்ட அன்புக்கு நீங்கள் நிகராக தராசு தட்டில் எதாலும் நிரப்ப முடியாது. அன்புக்கு அன்பை கொண்டுதான் நிகர் செய்ய முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அன்பால் இந்த உலகை வெல்ல வேண்டும். நம் அன்பின் அடையாளமாக இங்கே இருக்கிற புத்தகங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும். வாசிப்பையே நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்போ பெண் குழந்தைகள் ஏன் படிக்கணும்? அப்போ நான் யோசிக்கிறது, அம்மா அப்பாவுக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். பெண் குழந்தைங்க ஏன் படிக்கணுன்றது எங்கள் அம்மா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆண்டாவூர்னின்னு ஒரு ஊர், ஒரு குக்கிராமம், அது தேவகோட்டை பக்கத்தில். 1970களில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவை டீச்சர் ட்ரைனிங்க்கு திண்டுக்கல் வரைக்கும் அனுப்பிச்சிருக்காங்க படிக்கிறதுக்கு. நான் சொல்கிறது இப்போ இல்லை, 1970s. அந்த ஊர்லேருந்து 10th முடித்து அந்த ஊரில் போய் திண்டுக்கல்லில் போய் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்க வச்சுருக்காங்க. எங்கள் பாட்டி வந்து கோவிடுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. நான் சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராமில் பேசணும், பெண் குழந்தைகள் ஏன் படிக்க வேண்டும் அப்படின்ற டாப்பிக்கில் பேசணும். நிறைய இன்புட் கேதர் பண்ணேன். அப்போ யோசித்தேன், எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்கலாம் போய், எங்கள் அம்மா படிக்க வச்சாங்கல்ல, 1970களில் எங்கள் அம்மா படிக்க வச்சாங்கல்ல அப்படின்ட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட போய் நான் உட்காந்து கேட்டேன். அவங்கள அம்மாச்சின்னு தான் கூப்பிடுவேன். நான் மாடுக்கு பால் கறந்துட்டே இருந்தாங்க. நான் அப்படி பின்னாடி உட்காந்துட்டு, அம்மாச்சி அம்மாவை ஏன் படிக்க வச்சேன் அப்படின்னு கேட்டேன். 1970களில் அவள் கல்யாணம் பண்ணிக்கோ, அதெல்லாம் அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும். அம்மாவை ஏன் படிக்க வச்சேன்? நான் ஏதோ பெரிய ஒரு மோட்டிவேஷன் லெக்சர் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். என் முகத்தை கூட பார்க்கல, பால் கறந்துட்டே சொன்னாங்க, ஏன்னா அவங்க அம்மாவை என்ன மாதிரி சாணி எல்லக்கூடாது இல்லை, அதனால தான் படிக்க வச்சேன் அப்படின்னாங்க. இந்த ட்விட்டர்லலாம் ஒரு இல்லை பலார்னு ஒரு ரிப்ளை, அது மாதிரி, ஏன்னா அவங்க அம்மாவும் என்ன மாதிரி சாணி எல்லக்கூடாது இல்லை தம்பி, அதனால தான் படிக்க வச்சேன்னு. அந்த படிப்போட விளைவு தான் டீச்சர் ஆனாங்க, சென்னைக்கு வந்தாங்க, எங்கள் அப்பாவை பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்கு 2 பசங்க.
அப்போது எங்கள் ஃபேமிலியில் தலைமுறை எங்கேருந்து மாறுச்சு? ஒரே ஒரு பெண் குழந்தை படிக்கிறதுலேருந்து மாறுச்சு. உண்டா இல்லையா? அதனால தான் சொல்கிறோம், when we look at our children, எந்த ஜென்ரேஷன் மாறுதுன்னா, எனக்கு இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் இருக்கும், அவ்வளோ ஒரு ஹோப் இருக்கும். காலேஜ்லாம் போகும்போது நான் கேட்பேன், முதல் பட்டதாரிகள்லாம் கை தூக்குங்க அப்படின்னு. அந்த குழந்தைங்களாம் ரொம்ப யோசிச்சு கை தூக்குவாங்க. ஏன்னா நம்மளை எப்படி மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு. நான் சொல்கிறேன், நீ தான்டா ஹீரோ. ஏன்னா அந்த ஜென்ரேஷன் ஒன்றுலேருந்து தான் மாறப்போகுது. வறுமையை போக்குவதற்கு மிகப்பெரிய ஆயுதம் எதுனா எஜுகேஷன் மட்டும்தான். அதை தான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தம்பி, நீ படிக்கிறது ஏதோ ஒரு டிகிரிக்காக கிடையாது. இன்றைக்கி கெரியர் கவுன்சிலிங்க்கு என்கிட்ட வரும்போது பசங்க கேட்பாங்க, சார் எந்த கோர்ஸ் சார் ஈஸி? ஏன்பா ஈஸியாக ஃபஸ்ட்டு போயிடணும் சார். வாட் இஸ் ஈஸி இஸ் நாட் ரைட் அண்ட் வாட் இஸ் ரைட் இஸ் நெவர் ஈஸி. ரொம்ப சிம்பிள். எனக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன். 10th வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும் இல்லை. என்கிட்ட கவுன்சிலிங் வர பசங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் மேக்ஸ் வேணான்றான் சார். ஏன்னா மேக்ஸ் பிடிக்காது. மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வேண்டாம். ஏன்னா சப்ஜெக்ட் மேலே வெறுப்பு. அப்போ எது ஈஸியாக வேணும்? ஈஸியாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம பசங்கிட்ட சொல்கிறது என்னென்னா, பெயின் இல்லாமல் ஆல்வேஸ் ரிமெம்பர், பெயினோட எண்ட் ரிசல்ட் இஸ் சக்ஸஸ். ஒரு அத்லீட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நம்மளாம் பார்க்குறோம்ல, கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிரிக்கெட் மேட்சோட முடிஞ்சிருது இல்லை. உசைன் போல்ட் ஓடுறாரு, ரேஸ் ஓடுறாரு. அவர் மொத்தமாக அவர் ஓடின ரேஸ் எல்லாத்தையும் நீங்கள் கியூமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ் தான் அவர் மொத்த ரேஸும். ஒரு ரேஸும் 10 செகண்டான கணக்கு அவருக்கு. அப்போ லைஃப் ரொம்ப ஈஸியாக கிடையாது. அந்த 10 செகண்ட் ரேஸுக்கு அவர் எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம், தம்பி எதை செஞ்சாலும் தயவு செஞ்சு கிவ் இட் யுவர் 100%. கிவ் இட் யுவர் 100%. இதுதான் நான் பார்க்குற இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் மிகப்பெரிய பிரச்சனை. எதை பார்த்தாலும் ஃபைனல் எக்ஸாமில் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் ஏன் பெஸ்ட்டு கொடுக்கணும்? இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம், எல்லாரும் உட்காந்துருக்கீங்களா? நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுவோம். உங்களுடைய வலது கையை உங்களால் எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்துங்க பார்க்கலாம். ரேஸ் யுவர் ரைட் ஹேண்ட் as much as you can. ஓகே, சூப்பர். அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, நான் 1 2 3ன்னு சொல்கிறேன். 3ன்னு சொன்னோடனே மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு இந்த புஷ் பண்ணும்போது ஒரு 1 or 2 inch மேலே ஏற்ற முடியுமான்னு பாருங்கள். சரிங்களா? 1 2 and 3 புஷ். சூப்பர். யாருக்கெல்லாம் கை மேலே போச்சு? 2வது தடவை கை தூக்குங்க. பொய் சொல்லாமல் சொல்லணும், இல்லை சாமி கண்ணை குத்தும். எல்லாருக்கும் கிட்டத்தட்ட போச்சா? சில பேருக்கு கை போகல, நான் பார்த்தேன். பட் 3/4 பேருக்கு கை போச்சு. ரைட். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ரேஸ் யுவர் ரைட் ஹேண்ட் as much as you can. உங்களுடைய வலது கையை உங்களால் எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்துங்கன்னு சொன்னேன். அப்போ அவ்வளோதான் உயர்த்த முடியும். அங்கே ஒருத்தர் எந்திரிச்சு நின்றார், அப்புறம் ஏன் உட்காந்துட்டாருன்னு தெரியல. உண்மையை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவ்வளோ ரேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நல்லா மூச்சு இழுத்து பிடி, உன்னால் முடிஞ்சால் ஒன்று புஷ் பண்ணு. இந்த மோட்டிவேஷன் லெக்சர்லாம் கொடுப்பாங்களா, உன்னால் முடியும்லாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி அப்படி புஷ் பண்ணுறான்னா இன்னும் 2-3 இன்ச்சு மேலே போச்சு. அந்த 2-3 இன்ச்சு ஏன் முதல்ல போலன்றது தான் கேள்வி. ஏன் முதல்ல போல? ஏன்னா முதல்ல போகும்போது உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஒன்று சொல்லும், அந்த ஆள் ஒரு எக்ஸசைஸ்க்காக சொல்கிறான், கையெல்லாம் தூக்காத. சில பேருக்கு கை இவ்வளோ தான் போச்சு, டக்கின் பண்ண சட்டை வெளியில் வந்துருமான்னு தோணும். இப்போ இதை இப்படி சொல்கிறோம், உங்களால் உங்கள் வலது கையை எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்துங்கள். அதிகமாக உயர்த்துபவர்களுக்கு வரதராஜன் சார் 2 கிலோ தங்கம் வழங்குவார் அப்படின்னு சொல்கிறேன் நான். இன்னும் ஆகும். இப்போ சேர் மேலே ஏறி நின்றுருப்பீங்க, இங்கே வந்து ஏறி நின்றுருப்பீங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேலே ஏறி நின்று பாதி எடுத்துக்கலாம், உனக்கு 1 கிலோ தங்கம், எனக்கு 1 கிலோ தங்கம். ஆனால் நம்மளோட மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது? நெவர் கிவ் யுவர் பெஸ்ட் டுடே, ரிசர்வ் இட் ஃபார் சம்திங் எல்ஸ் ஆர் சம் அதர் டே அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை மாதிரி ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையை மட்டும் தயவு செஞ்சு லீட் பண்ண வேண்டாம். நம்ம பசங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். எனக்கு இன்னைக்கு இந்த டாக்கை பொறுத்த வரைக்கும் ஐ நீட் டு என்ஜாய். ஆர்கனைசர்ஸோட டென்ஷன் எனக்கு புரிஞ்சுது. ஐயோ க்ரௌட் வரல, இட்ஸ் நாட் அபவுட் த க்ரௌட். எனக்கு இந்த டாக் பேசுறதை விட இதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ப்ரெப் ஒர்க் பண்ணுறோம்ல, அதுக்கான படிக்கிறோம்ல, அதுக்கான ரிசர்ச் பண்ணுறோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எதை செஞ்சாலும் கிவ் இட் யுவர் பெஸ்ட். மை சன் இஸ் அ கிரிக்கெட் பிளேயர். 19 வயசு ஆகுது அவனுக்கு. கிரிக்கெட் விளையாடுவான். அவங்ககிட்ட ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. நீ மேட்ச்சில் போய் ரன் அடிக்கிறதெல்லாம் செகண்டரி. கோ த்ரூ த ப்ராசஸ். செய்கிற விஷயத்தை திருப்பி செய். கால் வலிக்குதா, விடாத, திருப்பி செய். ஒரு ப்ராசஸ் இருக்கும்போது அதுக்கான ரிசல்ட் 100% உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். இட் மை டேக் சம் டைம். ஷார்ட்கட்ஸ் வராது. கிட்டார் வாசிக்கணும்னா உடனே போய் கிட்டார் வாசிக்க முடியாது. வீணை வாசிக்கணும்னா கையெல்லாம் பழுத்துரும். இங்கே என்ன போட்டு தான் மிருதங்க வச்சா
கட்ட மாதிரி ஆகிடும். அப்படி தான் யூ ஹாவ் டு கோ த்ரூ த கிரைண்ட். அதை தான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நத்திங் கம்ஸ் ஈஸி. கேம்பஸ் இன்டர்வியூக்கு நம்ம இப்போ நான் என்னோடய வேலையில் கேம்பஸ் இன்டர்வியூ நிறையா போகணும். எல்கேஜிலேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்மால் இங்கிலீஷ் பக்கமே போயிருக்க மாட்டார். ஏன்னா நம்ம ஊரில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் கூட இங்கிலீஷை தமிழில் சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் என்ன சொன்னேன்னு. நம்ம பேசுகிற இங்கிலீஷ் தான் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் கம்மிங்கா, ட்ரெயின் கோயிங்கா, வாட், ஷேக்ஸ்பியர் டைடா, எல்லாத்துலேயும் ஆன்னு வேறு ஒன்று வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம பேசுகிற இங்கிலீஷ் அப்படி தான் இருக்கும். 27C வெண்டா அப்படின்னுவான், 27C பஸ்ஸு போயிடுச்சா அப்படின்றதான் நம்ம அப்படியே. இது எப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஜுனூன்னு ஒரு சீரியல் வந்தது. எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க அதை? ஐதர் அலி காலத்தில். இது வந்து இந்த சீரியலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதான் முதல் ஹிந்தி சீரியல் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இந்த சீரியலை டிரான்ஸ்லேஷன்னா எப்படின்னா ஹிந்தியில் இருக்கிற மாதிரியே இருக்கும் தமிழ். உதாரணத்துக்கு டயலாக்லாம் அப்படி வரும். என்ன அதிகாரி சார் வந்திருக்கீங்க வீட்டுக்கு, உட்காருங்க சேர் மேலே அப்படின்வாங்க. நம்ம எங்கே எப்படி தமிழ் பேசுவோம்? என்ன அதிகாரி சார் வந்திருக்கீங்க வீட்டுக்கு, உட்காருங்க சேர் மேலே. வாய்ப்பே இல்லை. நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். டே தம்பி, எதை பண்ணாலும் 100% கொடு. ரெண்டாவது, இந்த கேம்பஸ் இன்டர்வியூ லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்னா என்ன? நம்ம ஊரில் வந்து ஒரு காலங்காலத்தில் சில விஷயம் நடந்தாகணும் இல்லை? அது என்ன? 12th நல்ல மார்க் எடுக்கணும், சூப்பரான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும், 4 வருஷம் கழிச்சு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கணும், இன்னொரு 3-4 வருஷத்தில் கல்யாணம் ஆயிடணும், 30 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கணும், சென்னைக்கு மிக அருகில் இல்லை கோயம்புத்தூருக்கு மிக அருகில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கணும், அதுக்கு ஒரு 20 வருஷம் லோன் இருக்கணும், அந்த லோன் அடைக்கிறதுக்கு அடுத்த 20 வருஷம் லோன் வேலை செஞ்சு 45 வயசில் நம்ம அட்வைஸ் கொடுக்கணும். திருப்பி எனக்கு மட்டும் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், இதான் பண்ணியிருப்பேன். அப்போது ஃபியூ ஸ்கில்ஸ் என்ன இன்னைக்கு த மோஸ்ட் வாண்டட் ஸ்கில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஃபோக்கஸ். யாரெல்லாம் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவெல்லாம் தீர்க்கதரிசின்றாங்க இன்னைக்கு. வேற ஒன்றும் இல்லை, நம்ம கையில் இருக்க இந்த ஒரு கொல்லிக்கட்டை போதும். திஸ் இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் எக்யூப்மெண்ட் யூ ஆர் ஆல் கேரிங். இப்போ நான் படித்த காலத்தில் எல்லாரும் சொன்னாங்க, தண்ணி அடிக்கக்கூடாது தம்பி, தம் அடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, இதுதான் டேஞ்சரஸ்னாங்க. இன்னைக்கு தேர் சேயிங் ஆல்கஹால் அண்ட் சிகரெட் இஸ் ஓகே. அடிக்ஷன் டு யுவர் மொபைல் ஃபோன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஆல்கஹால் அண்ட் சிகரெட்ன்றாங்க. உண்டா இல்லையா? தேர் சேயிங் திஸ் இஸ் நியூ ஏஜ் கேன்சர். ஒரு ஆர்டிகல் படிக்கிறேன், அது நீங்கள் தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பாருங்க. ஹவ் வி லாஸ்ட் அ ஜென்ரேஷன் டு மொபைல் ஃபோன்ஸ்? இதான் ஆர்டிக்கலு. ஹவ் வி லாஸ்ட் அ ஜென்ரேஷன் டு மொபைல் ஃபோன். சின்ன குழந்தைங்க, அது ஒரு 3-4 வயசு, அந்த குழந்தை போது பாருங்க, அந்த ஏஜ். அந்த குழந்தை சாப்பிடல அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னா ஒரு ஐபேடை தூக்கி வச்சிடுறோம் முன்னாடி. எங்கள் பொண்ணு ரைம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் சாப்பிடும், டோரா பூஜி பார்த்துட்டே தான் சாப்பிடும், விளங்கிடும். நான் சாப்பிடலன்னா எங்கள் அம்மா பட்னி போட்டிருப்பாங்க ஒரு நாளைக்கு, சாப்பிடாத, பசிச்சிருக்கோம், சாப்பிட மாட்டேன். 2வது நாள் பசிச்சிருக்கோம், 3வது நாள் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ருப்பேன். இப்போ அப்படி கிடையாது. ரெஸ்டாரண்ட் போங்க, போன வாரம் ரெசிடென்சி டவர்ஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் மட்டும் தனியாக இருந்தேன். பார்க்கவே கருணை கொடூரமாக இருந்தது. ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி, அந்த குழந்தை அவங்க அம்மா தொந்தரவு பண்ணுறதுக்காக அவங்க அம்மா மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஸ்டாண்டு வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு ஃபோனை வச்சுட்டு அவங்க அது பாட்டுக்கிட்டு ஏதோ சாப்பிடுது, இவங்க இந்த பக்கம் அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் போய் சொல்லலான்னு நினச்சேன், அப்புறம் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்றாங்க நம்ம ஊரில், ரைட்? த மொபைல் ஃபோன் அடிக்ஷன் இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் ஃபார் யுவர் கிட்ஸ் அண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். நம்ம ஒரு சர்வே எடுப்போம். இப்போது எத்தனை பேர் நீங்கள் கடைசியாக தூங்கும் போது கடைசியாக பார்க்குறது மொபைல் ஃபோன்? கை தூக்குங்க. ஓகே. காலையில் எந்திரிச்சவுடன் முதலில் பார்ப்பதும் மொபைல் ஃபோன். கை தூக்குங்கள். வெரி குட். இப்போ நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், அப்படி என்ன வருது நம்மளுக்கு காலையில்? இத்து போன யாராவது ஒருத்தன் நம்மளுக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியிருப்பான். அந்த குட் மார்னிங் மெசேஜை அவன் எங்கேருந்தோ காப்பி அடித்து ஒரு பூ படம் போட்டு வந்திருக்கோம் காலையில். ஐயோ குட் மார்னிங், அவர் சொன்னோன்னு தான் நம்மளுக்கு குட் மார்னிங். காலையில் எந்திரிச்சோன்னா கை போகும் அப்படியே. இல்லை பராக் ஒபாமாவோ புட்டினோ இல்லை ஜோ பிடனோ நம்மளுக்கு மெசேஜ் அனுப்ப போகிறாங்களா, யுக்ரைன் வாரை சால்வ் பண்ணுறது எப்படி, உங்கள் ஐடியா கொடுங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்களே. வரப்போகிறது 4 மெசேஜ். ஓகே, அது காலையில் பார்த்த கை காலெலாம் உதறது நம்மளுக்கு. இப்போ ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கு, இதை உடனே 15 பேருக்கு அனுப்பு, இல்லைனா ரத்தம் கக்கி செத்துருவேன், சாமி கண்ணை குத்தும், எதுக்கு வம்பு? இல்லை 15 நாள் இது அனுப்பிச்சேன்னா 15 நாளில் நீ கோடீஸ்வரன் ஆகிடுவேன், அடி தள்ளு
இன்னொரு குரூப் இருக்கு, உண்மையான மரத்தமிழனா இருந்தா இதை அனுப்புடா. இப்போ நம்மளுக்கே டவுட் வந்துடுது, ஐயோ நம்ம மரத்தமிழனா இல்லையா, அடிச்சு அனுப்பு. இப்போ கண்ட்ரோல் எஃப், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான். நீங்க பாருங்க, ஃபார்வர்டட் மல்டிபிள் டைம்ஸ்னு. இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்குலாம் என்ன கொடுமைனா, நம்ம பேசின வீடியோ நமக்கே ஃபார்வர்ட் பண்ணுவான். இன்னைக்கு காலையில் எனக்கு வந்திருக்கு, யூ ஷுட் லிசன் டு திஸ் அப்படின்னு. டேய் பேசினதே நான் தான்டா. இப்போ ஃபார்வர்டு தான் நம்மளுக்கு. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. என்னதுக்கு வம்பு. ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்றதுல நம்மளுக்கு சந்தோஷம், அப்பா அனுப்பிச்சிட்டப்பா, 4 பேருக்கு அனுப்பிச்சிட்டா நம்மளுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ இன்னைக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய டேஞ்சர் இஸ் திஸ். அண்ட் ஃபோக்கஸ்க்கான பெரிய எக்ஸாம்பிள்லாம் சொல்லிங்க. தூர்தர்ஷன் நம்ம வீட்டில் ஒன்று இருந்துச்சு, ஒரு 70, 80, லேட் ஏர்லி 90s வரைக்குமே பாருங்களேன். அதில் உங்களுக்கு ஃபேவரட் ப்ரோக்ராம் என்ன? ஒளியும் ஒளியும். வேற எதுவும் பார்க்க முடியாது, கரெக்டா? வயலும் வாழ்வனும் ஃபார்மர்ஸ்க்கு இருக்கும், மனைமாட்சி, கண்மணி பூங்கா, ஒண்டர் பலூன், இதெல்லாம் தான் ப்ரோக்ராம். எதிரொலின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஞாபகம் இருக்கா? போன வாரம் நடந்த ப்ரோக்ராமை பற்றி இந்த வாரம் லெட்டர் எழுதி 2 பேர் படிப்பாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கோம் நம்ம. என்ன நேயர்களே, சென்ற வாரம் ஒளிபரப்பிய கதவை திரடி காஞ்சனா என்ற நாடகத்தில் காஞ்சனா கடைசி வரைக்கும் கதவை திறக்கவே இல்லை என்று நேயர் எழுதியிருக்கிறார். அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம் நம்ம. இந்த ஒளியும் ஒளியும்ன்ற ப்ரோக்ராம் 7:35 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 7:30 7:35 வரைக்கும் சோபனா ரவின்றவங்க நியூஸ் படிப்பாங்க. நம்ம அம்மாலாம் அந்த சாரி பார்ப்பாங்க, ஐயோ எவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த சாரி அப்படின்னு பார்ப்பாங்க. 7:35 ஒளியும் ஒளியும் போட்டிருப்பாங்க. 7:35 பாட்டு போட்டுருவாங்களா? 8 மணிக்கு பாட்டு போடுவான். அப்போ 7:35 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் என்ன பண்ணோம்? நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் உட்காந்து பார்த்தோம். வாஷிங் பவுடர் நிர்மா வந்துச்சா, உங்கள் பாட்டி வீட்டில் குருமா அதெல்லாம் வந்துருக்கும். நம்ம அது எல்லாத்தையும் உட்காந்து குடும்பமாக அட்வர்டைஸ்மெண்ட் உட்காந்து பார்த்து 8 மணிக்கு ஒரு 6 பாட்டு போடுவான். அதை பார்த்துட்டு அவ்வாடா அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ வாங்க, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன அப்படின்னு ஒரு படம் வருது, ஒரு ஆக்டரோட படம் வருது சன் டிவியில். அதே ஆக்டரோட படம் போட்டிக்கு விஜய் டிவிலையும் வருது, ஜெயா டிவிலையும் வருது, கலர்ஸ் டிவிலையும் வருது. நம்மால் படம் பார்த்துட்டே இருக்கான், அப்படி பார்த்துட்டே இருக்கான். அட்வர்டைஸ்மெண்ட் வருது, என்ன பண்ணுவான்? பச்சக் அப்படின்னு அடுத்த சேனல் போவான். அங்கே கொஞ்ச நேரம் பார்ப்போம், இங்கே கிளைமேக்ஸ் ஓடிட்டு இருக்கோம், இங்கே அப்போ தான் நடுவில் ஏதோ ஒரு சீன் வரும், இங்கேருந்து அடுத்த சேனல் போவோம், அப்புறம் அடுத்த சேனல் போவோம். அவனை போய் கேட்டு பாருங்களேன், என்னடா பண்ணுறேன்னு. படம் பார்க்குறேன். என்ன படம் பார்க்குறேன் தெரில, கதம்பமாக ஒரு 4-5 படம் சேர்ந்து பார்க்குறேன். என்டர்டெயின்மெண்ட்டில் கூட நம்மளால ஃபோக்கஸ் கிடையாது. அப்போது வாட் இஸ் த ஜென்ரேஷன் தட் வி ஆர் லுக்கிங் அட்? அப்போ அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்றது இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். முன்னாடி சொல்லுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் 22 minutes. இன்னைக்கு இட் இஸ் லெஸ் தென் 3 minutes. அவனுக்கு 3 minutesக்கு மேலே கை கால்லாம் உதறுது. இப்போ உங்கள் பக்கத்தில் வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு மெசேஜ் வருது, அவருக்கு மெசேஜ் வந்தால் நம்ம எடுத்து பார்க்கணும் ஃபோனு. எனக்கு ஏன் யாரும் மெசேஜ் அனுப்பல டக்குன்னு? அதுக்கு வாட்ஸ்அப் இட்டிஸ்ன்னு பேரே வச்சுருக்கானுங்க, வியாதி. குருன்னு வந்து நம்ம எடுத்து பார்க்கணும், ஏதாவது வரலையா? எதுவுமே வரலையே நம்மளுக்கு. கைண்ட்லி மை ஒன்லி ரெக்வெஸ்ட் யூ, குட்டி பசங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா டிஜிட்டல் டிவைஸ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வைக்க முடியுமோ தள்ளி வைக்க ட்ரை பண்ணுங்க. அன்அவாய்டபிள். அது கையில் போய் தான் ஆக போகுது ஒரு ஸ்டேஜ். அது 10 வயசுன்றத ஒரு 15 வயசு வரைக்கும் இழுக்க முடியுமான்றதை பாருங்கள், 15ன்றதை இன்னும் கொஞ்சம் இழுக்க முடியுமான்றதை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் டிவைஸை தள்ளி வைங்க. காமன் ரூமில் மட்டும் உங்களுடைய லேப்டாப்போ டிவியோ இதற்கு அந்த ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது இருக்குது பாருங்கள். இந்த ஃபோனில் இருக்குது அந்த ஆப்பு, எல்லார் ஃபோன்லேயும் ஸ்க்ரீன் டைம்னு ஒரு ஆப் இருக்குது. அதை போய் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் மொபைல் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு. நம்ம ஆளுங்கிட்ட கேட்டு பாருங்களேன், 20 நிமிஷம்னுவான். பார்த்தீங்கன்னா சராசரியாக இந்தியன் யூத் ஸ்பெண்ட் about 4 to 5 hours every day in your mobile phone. இது ஒன்றுமே கிடையாது. இந்த மொபைல் ஃபோனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் ஃபாக் அப்படின்னு ஒன்று வரும். மந்தத்தன்மை, மூளையில் ஒரு மந்தத்தன்மை, கிரியேட்டிவிட்டி 0 ஆகிடும். நம்மளால் சுயமாக சிந்திக்க முடியாது. நீங்கள் ரீல்ஸ் பார்த்து நம்ம ஆளுங்களுக்கு கட்ட விரல்ல ரேகையே இல்லை. அட்லீஸ்ட் நீ இன்ஸ்டாவில் நீ ரீல்ஸ் போட்டாவது உனக்கு பைசாவாவது கிடைக்கும், அதுவும் கிடையாது. யாரோ போடுற ரீலை நம்ம போட்டு தேய்ன்னு பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் சொல்லுவான், the world's intelligent people, the world's most intelligent company is all looking for your sleep time. உன்னை தூங்க விடாமல் இருக்கிறது தான் அவனுக்கு பிஸ்னஸ். நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறீங்க சீரீஸ், அமேசான் ப்ரைமில் சீரீஸ் பார்க்குறோம். அந்த சீரீஸ் முடியும் போது நெக்ஸ்ட் எபிசோட்னு ஒன்று வரும். நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போயிடும். they'll force you to watch it again. binge watchingன்றோம் நம்ம. அதை என்னைக்கோ ஒரு நாள் பிஞ்ச் வாட்ச் பண்ணால் பரவாயில்ல, டெய்லி பிஞ்ச் வாட்ச் பண்ணால் என்ன ஆகுதுக்கு வருது? அவனுக்கு நல்லது, நமக்கு சாபக்கேடு. ஸோ ஃபோக்கஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரி, நான் பேசுகிறேன், எனக்கு பயங்கர ஃபோக்கஸ் உண்டா? கிடையவே கிடையாது. ஆஸ் அ கிட் ஐ ஸ்ட்ரகிள்டு.
10 நிமிஷம் என்னால் ஒரு விஷயத்தை ஒன்றா செய்ய முடியாது. நான் வாஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன். எனக்கு வாழ்க்கையே வெளியில் தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து இந்த எக்ஸாம் டைம்லலாம் என்ன ஒரு ரூமில் போட்டு பூட்டிடுவாங்க. டேய் உள்ளே போய் உட்காந்து படிடா அப்படின்வாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்களா, கடவுளுடைய வரப்பிரசாதம் அது வந்து அந்த ரூம்குள்ளே போச்சுன்னா படித்து முடிச்சு தான் வெளியிலே வரும். காட்ஸ் கிஃப்ட். சோறு தண்ணி இல்லாமலாம் படிக்கும். நம்மளாம் அப்படி கிடையாது. என்ன ரூம்குள்ளே போட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் வெளில வருவேன் எங்கள் அம்மா கிட்ட. என்னடா தண்ணி, அது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கலாம். அப்போ நம்ம உள்ளே வச்சுட்டா எப்படி வெளில வர்றது? தண்ணி. சரி போய் குடிச்சிட்டு வா அப்படின்வாங்க. கிச்சனில் போய் குடிச்சிட்டு வருவேன். அப்புறம் எண்ணி 10 நிமிஷம் திருப்பி வெளில வருவேன். இப்போ என்ன, பாத்ரூம், தண்ணி குடிச்சா பாத்ரூம் போகணும்ல, அப்புறம் திருப்பி அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருவேன். இப்போ என்னடா யாரோ காலிங் பெல் அடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு. மற்ற நாளில் அங்கேயே உட்காந்துருப்போம், காலிங் பெல் லொல்லு அடிச்சுக்கிட்டே இருக்கும். எந்திரிச்சு போய் சட்டே பண்ண மாட்டோம். திடீர்னு இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு வரும். நீ அப்பாவை என்ன பண்ணுறான்னு பார்த்தல, அம்மா அவங்க கூட கொஞ்ச நேரம் இருக்குமா அப்படின்னு அம்மா மடியில் படுத்துக்கிறது. திடீர்னு அம்மா மேலே பாசம் வரும். ஏன்னா நம்மளால் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல. இப்போ இந்த குழந்தையெல்லாம் 1 மணி நேரம் படிக்க வைன்றது வாய்ப்பு கிடையாது. ஹவு டு யூ ப்ரொலாங் தட் டைம்? ஹவு டு யூ மேக் திங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்? இப்போ ஃபோக்கஸ்க்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் இஸ், நம்ம குழந்தைங்கிட்டையும் சரி உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ என்னுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ஹஸ் கான் அப் டு 90 minutes. என்னால் 90 நிமிஷம் ஒரு விஷயத்தை டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ண முடியுது. இப்போ அவுட் ஆஃப் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணேன்னா, எனக்கு எந்த விஷயம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதை தள்ளி வச்சுட்டேன். அது என்னது? இது இருந்தால் தானே பக்கத்தில் டிங் டிங் டிங்னு வந்துட்டே இருக்குது சவுண்டு. அப்போ நான் எந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ணணும்னு நினைக்கும் போது ஐ எலிமினேட் மை டிஸ்ட்ராக்ஷன். ஃபோனை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுவேன். நான் இருக்கிற ரூம்லேயே இருக்காது. அப்போ அந்த அன்டிவைடட் டைம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுதா? ஒன்று. ரெண்டாவது, நம்மள எல்லாருமே பெருசாக ஒரு பெருமை பித்திக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஐ கேன் மல்டி டாஸ்க் அப்படின்னுவாங்க. என்னால் ஒரே நேரத்தில் மல்டிபிள் விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னுவாங்க. ஹியூமன் பிரெயின் இஸ் நாட் டிசைன் ஃபார் மல்டி டாஸ்கிங். இது நல்ல நம்மளால் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் உருப்படியாக செய்ய முடியும். ஒரு நேரத்தில் பல விஷயத்தை செய்யலாம் அப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம், நம்மளே வேணால் ஏமாற்றிக்கலாம். மல்டி டாஸ்கிங், ஒரு பிரெயின் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தை ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். ஒரு டாஸ்க்கு இன்னொரு டாஸ்க். முடிஞ்ச அளவுக்கு மல்டி டாஸ்கிங் இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா ஃபோக்கஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் ஷுவர். மூணாவது, இங்கிலீஷில் சொல்லுவாங்க டு நாட் சேஸ் மல்டிபிள் ரேபிட்ஸ்னுவாங்க. ஒரு முயலை பிடிக்கணும்னா ஒரு முயலை மட்டும் நோக்கி ஓடு. அந்த முயல் டயர்ட் ஆகிடும், பிடிச்சிடலாம். அது ஓடும்போது பக்கத்தில் ஒரு முயல் இருக்கும், இதை பிடிக்கலான்னு தோணும். சுற்றி ஓடு, நீ டயர்ட் ஆகிடுவோம். ஒரு முயலும் கையில் மாட்டாது. நம்ம ஆளுங்க இந்த பக்கம் ஓடுவான், அப்புறம் இதுலேருந்து இதுக்கு மாறுவோம், இதுலேருந்து அதுக்கு மாறுவோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை அண்ட் சி இந்த 3 விஷயத்தை எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். முடிஞ்ச அளவுக்கு டோன்ட் சேஸ் மல்டிபிள் ரேபிட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் மட்டும் கொண்டு வரதுக்கு நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஃபார்முலா. 90:90:1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா. உங்களால் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு 90 நிமிஷம் ஒரே விஷயத்தை 90 நாளைக்கு செஞ்சு பாருங்கள். உதாரணத்துக்கு என்னால் ஒரு நாளைக்கு 90 நிமிஷம் எழுத முடியும் அப்படின்னா 3 மாதத்தில் அடுத்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் புக்கு ரிலீஸ் பண்ணிடலாம். சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும் நல்லா தான் இருப்போம். நம்ம திடீர்னு நம்ம நடந்துகிட்டு இருப்பாங்க. சில பிள்ளைகளை நல்லா நடக்கும், ஓடும், எல்லாம் பண்ணும். 4 பேர் கவனிக்கிறான்னு ஒரு தயக்கம் வந்துடும். நோபல் பரிசு கிடைச்ச உடனே ஹெமிங்வேக்கு எழுதுவதில் கஷ்டம் வந்துருச்சு. ஏன்னா அவர் எழுதினோடனே இந்த நாய்க்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படி யாரோ சொல்லிடுவாங்களோன்னு பயம். எழுத வரமாட்டேங்குது. அவர் என்ன வீட்டில் துப்பாக்கி வச்சுருந்தார். துப்பாக்கி எடுத்து அவரே தலைக்கு மேலே இப்படி வச்சுக்கிட்டார். லோடட் கன். அதை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டாரா. ஏன்னா அந்த அச்சத்துலையாவது அவருக்கு எழுத வருதான்னு சொல்லி வீட்டுக்காரம்மா பார்த்துருச்சு. வீட்டில் வேலை செய்கிறவரு பார்த்துட்டாங்க. எல்லோரும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அவருக்கு வீட்டுக்கு வந்து 1 வாரம் கழித்து அதே துப்பாக்கியால் தலையில் சுட்டுக்கு செத்து போயிட்டார். த ரைட்டர்ஸ் பிளாக் வாஸ் ஸோ டீப். இதை எழுதிவிட்டு முத்துலிங்கம் எழுதுகிறார். இதில் ஒரே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எனக்கு. இந்த துப்பாக்கியை தான் ஏற்கனவே தலையில் வச்சு சுட முயற்சி செய்தார். அதற்கு பிறகும் அந்த வீட்டுக்காரம்மா ஏன் அதை அப்படியே வைத்திருந்தது என்று முத்துலிங்கம் எழுதுகின்றார். இதெல்லாம் உபரி கதை, இதெல்லாம் விட்டுருங்க. அந்த முக்கியமான விஷயம், எல்லாரும் காத்திருக்கோம். ஆனால் காத்திருக்கிறவர்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று ஒரு எழுத்தாளன் சொல்லுகிற போது ஒரு நம்பிக்கை வருகிறது அல்லவா? அதுதான் சாமுவேல் பெக்கெட் என்ற எழுத்தாளன் நமக்கு கொடுத்தது. அது அந்த நம்பிக்கையை ஒரு குழுவுக்கு கொடுக்க முடியாது. மொத்தமாக உட்காந்து வச்சு எல்லாருக்கும் சேர்த்து மாஸ் ஹிப்னடைஸ் பண்ணி அதை சொல்ல முடியாது. ஒரு எழுத்தாளனுக்கும் படிக்கிறவனுக்குமான ரிலேஷன்ஷிப் பிரத்யேகமானது.
இந்த எழுத்தாளரை ஏன் பிடிக்கிறது என்றால் சொல்லக்கூட தெரியாது, என்னவோ பிடிச்சிருக்கு. ஏனென்றால் அது அந்த எழுத்தாளனுக்கும் அந்த வாசகனுக்கும் மாத்திரம்தான் அது புரியும். சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம பக்கத்தில் வர. எனக்கு அந்த மாதிரியான முதல் ஒரு பெரிய நம்பிக்கையை, ஹோப், அதை கொடுத்தது வந்து எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ஒரு கதை தான். அந்த சுஜாதாவினுடைய கதையில் தேவகி என்று ஒரு பெண், அவர் இதை எழுதி என்ன 30 வருஷமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். தேவகி லேடிஸ் ஹாஸ்டலில் தன்னுடைய அறையை உள்ளே கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு தன்னுடைய சாரி, ஏன்னா அப்போ எல்லாருமே சாரி தான் கட்டினாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி, தன்னுடைய சாரியை மண்ணெண்ணெயில் நனைத்து பக்கத்தில் ஒரு மேட்ச் பாக்ஸை வச்சு தற்கொலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள். இப்படி தான் கதை ஆரம்பிக்கிறது. சுஜாதாவுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஆரம்பிக்கிற போதே நம்மளை கன்னத்தில் அடித்து எழுந்து உட்கார வைக்கும் கதை. அப்போ ஒருத்தர் அந்த ரூம் வாசலில் நின்னார். அவரை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார், கொஞ்சம் தாத்தா மாதிரி இருக்கார், ஆனால் பழைய கால தாத்தா மாதிரி இருக்கார். அவர் அந்த கதவை வந்து இழுத்து பார்த்தாரு, தள்ளி பார்த்தாரு, சுத்தமுத்தும் பார்த்தாரு. திடீர்னு ஒரு காரியம் செஞ்சார். அப்படியே புகை போல் ஊடுருவி ரூம்குள்ளே போயிட்டார். புகை போல் ஊடுருவி அறைக்குள்ளே போயிட்டார். இவன் தற்கொலை செஞ்சுட்டு இருக்கா. என்னம்மா செய்கிற, நிறுத்துமா. உடனே நான் கதவை தாப்பா போட்டு, நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? அதான் முதல் கேள்வி கேட்குறா. அது இருக்கட்டும், நீ என்ன செஞ்சிட்ருக்க, பார்த்தா தெரியலையா, நான் சாக போகிறேன். ஏன் சாக போகிறேன்? அதை விடுங்க, நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, நீங்கள் யார்? நான் சொன்னால் நீ நம்ப மாட்ட, இருந்தாலும் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்திரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவன். நான் எங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் லீவு. நீங்கள் போய் பூலோகத்தில் ஏதாவது ஒரு நல்ல செயல் செஞ்சுட்டு வரலான்னு எங்களுக்கெல்லாம் லீவ் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி எனக்கு லீவ் கொடுத்தாங்களா? நான் வந்தேன், பார்த்தா நீ இது செஞ்சுக்கிட்டு இருக்க. சார், உங்களை நம்பலாமான்னு தெரியலையே, மெட்ராஸில் சாமியார்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்களே இப்போ அப்படின்னு அவள் சொல்கிறா. இருந்தாலும் உங்களை பார்த்தா எங்கள் தாத்தா மாதிரி இருக்குது. சரி, நீ எதுக்காக தற்கொலை செய்கிற? அது என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க சார். யார் ஏமாத்துறாங்க? மூர்த்தி கடங்காரன் இருக்கானே, அவன் தான் என்னை ஏமாத்தினான். இங்கே யாராவது மூர்த்தி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சுஜாதா எழுதின பேர் அது. மூர்த்தி கடங்காரன் தான் என்னை ஏமாத்தினான். என்ன பண்ண? நான் பாட்டுக்கு இருந்தேன் சார், பஸ் ஸ்டாப்பில் இருந்து சந்தோஷமாக பட்டாம்பூச்சி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு சிறுகடிச்சு பறந்துட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாப்பில் தான் அவனை பார்த்தேன். வாட்சை கழட்டி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு டைம் என்னன்னு கேட்டான் சார். டைம் சொன்னேன். அதுக்கப்புறம் உன் பேர் என்னன்னா தேவகின்னு சொன்னேன். உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். மூர்த்தின்னா. உங்கள் பையன் நான் தூக்கிக்கிறேன்னு பையன் தூக்கிக்கிட்டு வந்தேன். அப்போ தான் சார் ஆரம்பிச்சது. எங்கே போனாலும் இருப்பான் சார், கதவை திறந்தான் இருப்பான், பாண்டி பஜாருக்கு போனால் இருப்பான், சத்தியம் தேட்டருக்கு போனால் இருப்பான், எந்த இடத்துலையும் இருந்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் பாழா போன காதல் எல்லாம் போச்சு சார், எல்லாம் பறி கொடுத்துட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முழுமையாக ஏமாற்றிட்டேன் சார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை வேறு வந்துருச்சு. அப்போ போய் தேடினா அவன் இருக்கிற இடத்துல இங்கே மூர்த்தின்னு யாருமே இல்லைன்றாங்க. அவன் ஒரு இடத்துல வேலை செய்கிறதா சொன்னான். அங்கே போய் கேட்டால் அப்படி ஒரு பேரில் ஒரு ஆளே இங்கே இல்லைன்றாங்க. எல்லாம் போய் சார் என்னை ஏமாற்றிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 1000 ரூபாய் கேட்குறாங்க. எங்கள் அம்மா வேறு எப்படி பணம் அனுப்ப போகிறேன்னு தினம் லெட்ரு போடுது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான்னு என்கிட்ட கடைசியாக இருந்த ரூபாயில் மண்ணெண்ணெய் வாங்கி ரூமில் சாகிறதா முடிவு பண்ணிட்டேன். அவர் சொன்னார், இதை பாருமா, இதுக்கெல்லாம் சாகாத, எனக்கு சில பவர்ஸ் இருக்குது, உனக்கு ஒரு வரம் தரேன், நீ ஏதாவது ஒரு வரம் கேளு. 300 ரூபாய் வேணும்னு கேட்காது, 1000 ரூபாய் கடன் கேட்காது, நல்ல வரமாக ஒன்று கேளு. அவள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. நான் 6 மாதம் முன்னாடி இருந்த மாதிரி என்னை மாற்றிடுங்க சார், இப்படி ஒன்று நடந்ததே எனக்கு நினைவில் இருக்கக்கூடாது. அப்படி மாற்ற முடியுமா உங்களால்? நல்ல புத்திசாலி பொண்ணு நீ, கரெக்டாக கேட்டிருக்கேன். மூர்த்தியின் மனம் மாறி அவர் என்னையே காதலிக்க இந்த மாதிரி அச்சு பிச்சு வரலாம் கேட்காம நல்ல வரம் கேட்டிருக்கேன். நடந்ததெல்லாம் மறந்துடணும்னு கேட்டுட்டல்ல, இந்த வரம் உனக்கு கொடுத்துட்டேன், சந்தோஷமா இருன்னு சொல்லி அதே மாதிரி புகை போல் ஊடுருவி வெளில போயிட்டார். யார்? நம்ம தேவர். அப்புறம் 2 நாள் கழித்து பர்மிஷன் போட்டு அவர் வந்து பார்த்தேன். ஏன்னா பார்க்கணும்ல, ஒரு பிள்ளைக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கோம். பர்மிஷன் போட்டு வந்து பார்த்தாரு. அவர் பார்க்குறாரு, தேவகி உண்மையிலே இப்போ பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கா. அப்படியே சிறகடிச்சிட்டு அவளுக்கு இருந்த அந்த சோர்வு அதெல்லாம் இல்லை. பழைய அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அது சந்தோஷமாக இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா அப்படின்றதுக்குள்ள பக்கத்தில் அந்த கடங்காரன், உங்கள் பேர் என்ன? என் பேர் தேவகி. உங்கள் பேர்? என் பேர் மூர்த்தி. வாட்சை கைட்டு பையில் போட்டு டைம் என்ன மேடம்னு கேட்குறான். மே கேரி யுவர் பேக்ஸ்ன்றான்.
ஓகேன்னு இவ கொடுக்குறா. உபதேவர் தலையில் தலையில் அடித்து கொண்டு முதலில் என் வேலையை ராஜினாமா செய்கிறேன் என்று கிளம்பி போனார். இதுதான் சுஜாதா எழுதின கதை. வார்த்தைக்கு வார்த்தை இதான் கதை. நீங்கள் போய் தேடி பார்த்துக்கலாம். ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கதையை படித்த உடனே நமக்கு சிரிப்பு வரும். எப்படிலாம் யோசிக்கிறார் பாரு. இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. அது என் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இறந்த காலமே வேண்டாம் என்று நினைப்பவர்கள் எதிர்காலத்தை சந்திக்கவே முடியாது. If you forget history, you will be condemned to repeat it என்று அதைத்தான் சொன்னார்கள். உங்களுடைய இறந்த காலத்தில் தோல்விகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம். எது இருந்தாலும் இல்லை சிறுமைகள் இருக்கலாம், ரொம்ப ரொம்ப வறுமையான குடும்பத்தில் ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட், எது இருந்தாலும் அதை அப்படியே மறந்துட்டு எதிர்காலத்துக்கு போகணுன்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. ஏனென்றால் எதிர்காலம் என்பது நாளை இந்த மரத்தின் கிளையில் மலரப்போகிற மலர். அந்த மலர் எப்படி இருக்கும் என்பதை மண்ணில் புதைந்திருக்கிற வேர் மாத்திரமே தீர்மானிக்க முடியும். அதுதான் இறந்த காலம். உங்கள் இறந்த காலத்தை நீங்கள் மறந்துவிட்டு அல்லது அதிலிருந்து உங்களை கத்தரித்து கொண்டு புது எதிர்காலத்தை ஒரு நாளும் உங்களால் படைத்து விட முடியாது. அதனால்தான் கலீல் கிப்ரான் சொன்னார், வேர் என்பது புகழை வெறுத்த பூ என்று சொன்னார். நான் இன்னொரு தடவை சொல்றேன். கலீல் கிப்ரான் சொன்னார், வேர் என்பது புகழை வெறுத்த பூ. அப்ப வேறு மலர் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே மரம் தான். நீ மாற முடியாது. அதனால இறந்த காலத்தினுடைய பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நீ கிளைகளை பரப்பலாமே தவிர இறந்த காலத்தை மறந்தால் அந்த தவறுகளை நீ திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பாய் என்ற பெரிய பாடம். இது எழுத்தாளரினுடைய வெற்றியா படித்தவர்களினுடைய வெற்றியா? அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போவேணும். சுஜாதா இதெல்லாம் நினைச்ச எனக்கு தெரியாது, எனக்கு இதுதான் கிடைச்சது, எனக்கு இந்த செய்தி தான் அதிலிருந்து கிடைச்சது. என் இறந்த காலத்தில் எவ்வளவு அழுக்குகள் இருந்தாலும் எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் அதில் பெற்ற பாடங்களை வைத்து கொண்டுதான் என்னுடைய எதிர்காலத்தை நான் அணுக முடியும். இது தனி மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, சமூகங்களுக்கும் இதுதான் நீதி, தேசங்களுக்கும் இதுதான் நீதி. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு இறந்த காலம் இருந்தது. இட் மே பி a bad past. ஆனால் அதை நீ எடுத்துக்கிட்டு தான் நல்ல வருங்காலத்துக்கு போக முடியுமே தவிர அதை கத்தரிச்சுக்கிட்டு நீ போயிட முடியாது. ராஜா அது உன் கூடவே வரும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை, உன் கூட தான் அது வரும். இந்த பாடத்தை நானே தனியாக என் அனுபவத்தினால் கற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் என்னுடைய 16 வயதிலேயே இது எனக்கு கிடைத்தது என்றால் அப்போ எனக்கு அனுபவங்கள் கிடையாது. ஆனால் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்த ஒரு எழுத்தாளனுடைய அபாரமான எழுத்தினால் இந்த பாடம் அப்போவே எனக்கு கிடைச்சதுன்னா வாழ்க்கையும் வாசிப்பும் இணைந்து பயணம் செய்வதனால் இதுதான் கிடைக்கும். எனக்கு சொல்ல நிறைய உதாரணம் இருக்குது, ஆனால் நேரம் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம வேகமாக போகலாம். ரெண்டாவதாக நான் சொல்ல விரும்புவது பாலகுமாரனுடைய கரையோர முதலைகள்ன்ற கதை. பாலகுமாரனுடைய கரையோர முதலைகள் நீங்கள் ஒருவேளை படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல போகிறது ரொம்ப சின்ன போர்ஷன் தான். கதாநாயகி ஸ்வப்னா கதியே இல்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கா. ஆனால் நிறைய ஆசைகள். ஒரு 16 வயசு பிறகு எப்படிலாம் ஆசை இருக்கும்? முதல்ல நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த வயதிலேயே வர்ற மாதிரி யாராவது ஆண் நம்மளை பார்க்க மாட்டானான்னு ஆசை வரும். நீ அழகாக இருக்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஆண் தன்ட்ட சொல்ல மாட்டானான்னு ஏக்கமாக இருக்கும். இதெல்லாம் 16 வயசில் வரும். ஆனால் இப்படிலாம் எனக்கு தோணுது அப்படின்னு போய் சொல்கிற மாதிரி ஒரு அம்மா இருந்தால் அந்த 16 வயசு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அநேகமாக அப்படி அமையாது. தொடப்பக்கட்டை பிஞ்சிரும், நாயே கொன்றுவேன். கஷ்டப்பட்டு உனக்கு நாங்கள் சம்பாதிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா எவனாவது ஒருத்த வந்து நீ அழகாக இருக்கன்னு சொல்லணுமா, கொன்றுவேன். இப்படி சொன்னால் என்ன செய்யறதுன்றதுக்காக சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஏற்கனவே ஒரு கமிட்டட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இப்போ அட்லீஸ்ட்டு எங்கள் ஊர்லலாம் 90s கிட்ஸுக்கு கல்யாணமே ஆகாது சார். உங்கள் ஊரில்? எல்லா ஊர்லேயுமா?
என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், எல்லா அந்த மேட்ரிமோனி எல்லாத்துலேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். 17 மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். எல்லாத்துலேயும் அதே ப்ரொஃபைல் தான் மேடம் திரும்ப திரும்ப வருதுன்றான். சரிப்பா விட்டு தொலை, யாரையா லவ் பண்ணலாம்ல நீ அப்படின்னு நான் சொல்லலை, அவங்க அம்மாவே சொல்லுது. நான் எப்படி சொல்கிறது? அவன் அம்மாவே சொல்லுதுயா, வயசாகிறது கழுதையாட்ட 30 வயசாகுது, யாரையா லவ் பண்ணி தொலைச்சா என்ன? அம்மா சொல்லுது. அவ சொல்கிறா, இதை நீ எனக்கு 18 வயசில் சொல்லியிருக்கணும். 30 வயசில் சொன்னால் எந்த பொண்ணை கேட்டாலும் ப்ரோ ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோங்குது. வார்த்தை என்ன? ப்ரோ. ப்ரோ ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோ. அப்புறம் இனிமே போய் இனிமே பிறந்து தான் வளரணும். இனிமே அந்த வயசு அப்படி. அந்த வயசில் மனசில் நினச்சதை பேசுறதுக்கு ஒரு துணை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் தெர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவனும் அதே உளச்சிக்கல்ல தான் இருப்பான். அவன் உனக்கு ஒரு சொல்யூஷன் கூட, அந்த பொண்ணு உன்னை பார்க்குதுடா மாப்பிள்ள, டே உன்னை பார்க்குதுடா, உன்னை தாண்டா பார்க்குது, சிரிக்குதுடா. அந்த பிள்ளை யாரை வாட்ச்மேனை பார்த்தா கூட சிரிக்குது. பற்ற வைக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த சமயத்தில் உதவ முடியாது. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மிகவும் குறைபாடானவை. அந்த வாழ்க்கை இது அப்படி தான்டா இருக்கும். 16 வயசு கண்ணுமா அப்படி தான் இருக்கும், எனக்கு அப்படி தான் இருந்ததுன்னு சொல்கிற ஒரு அம்மாவோ ஒரு சித்தியோ ஒரு அத்தையோ இருந்தால் அந்த அந்த வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு கிடைக்காது. ஸ்வப்னாக்கு கிடைக்கல. நான் அவங்க அம்மாவில் பத்ரகாளி வச்சா அவ்வளோதான். ஏன்னா வறுமை குடும்பத்தில், வேறு எதுக்குமே நேரம் இல்லாத குடும்பம். ஸ்வப்னா என்ன செய்கிறா, ஒரு 2 முறை 2 ஆண்கள்கிட்ட ஏமாந்து போகிறா. அதில் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை. 2 ஆண்களிடம் 2 முறையும் ஏமாந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு பொழைச்சி ஒரு வேலைக்கு போய் கதாநாயகனான தியாகுவை கல்யாணம் பண்ணிக்கிறான். தியாகுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். தியாகுவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்வப்னாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவன் சொல்கிறான், எல்லாமே உனக்கு லைஃப்பில் இப்போ இருக்குது, ஆனால் நீ சந்தோஷமாக இல்லை. ஏன்? என்னால் அந்த அவமானத்தை மறக்க முடியலன்றா. என்னால் அந்த அவமானத்தை மறக்க முடியல. ஏய் ஸ்வப்னா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 16 வயசில் 18 வயசில் 19 வயசில் இருந்தது. இப்போ உனக்கே 27 வயசாச்சு, பிள்ளை பிறந்தாச்சு, இன்னும் ஏன் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன்? சந்தோஷமாக இரு. முடியல தியாகு, மனசுக்குள்ள அவமானம் வந்து என்னை தூங்க விடாமல் செய்து, அவன் பேசின வார்த்தை, அவன் சொன்னது, நான் செஞ்சது இவ்வளவு கேவலமாக போச்சேன்ற எண்ணத்தை என்னால் சப்ரஸ் பண்ண முடியல அப்படின்னு ஸ்வப்னா சொன்னேன். இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதா? ஆணால் கூட அந்த மாதிரி வெளியில் வர முடியாது, பெண்ணால் சுத்தமாக வெளியில் வர முடியாது. தமிழ் எனக்கு சொல்ல முடியாதனால நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். ட்ரௌமா நெவர் லீவ்ஸ் த ட்ரௌமடைஸ்ட். ட்ரௌமா நெவர் லீவ்ஸ் த ட்ரௌமடைஸ்ட். இட் ஸ்லீப்ஸ் பிசைட்ஸ் ஹர். It wakes up in the morning before her. It crawls into her heart through the holes that it has created in her body. It appears before her in the most embarrassing moments. It snarls at her in the form of every person that she sees. நான் இப்போ ஸ்வப்னாவை பற்றி தான் பேசுகிறேன். ஆனால் நான் இப்போ மணிப்பூரில் இருக்கிற அந்த 2 பெண்களை பற்றி சேர்த்து கூட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சம்பவம் நடந்தாச்சு, வீடியோ வந்தாச்சு, இன்னும் நிறைய விசாரணைகள், சார்ஜ் ஷீட்ஸ் A1 A2 A3 A4 A100 மட்டும் போடுவாங்க. அக்யூஸ்ட் 1 அக்யூஸ்ட் 2 அக்யூஸ்ட் 3. மறைவான கோர்ட் சேம்பர்ஸில் விசாரணைகள் நடக்கும். நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நிறைய ஆர்வமுள்ள பத்திரிகையாளர்கள் போய் கேள்விகள் கேட்பாங்க. But the trauma will never leave the traumatized. It will sleep beside the person who's the victim. எப்போ அந்த ட்ரௌமா அவங்கள விட்டு போகும் தெரியுமா? அவ எந்திரிச்சு நின்று என்னைக்கு ஆடை இல்லாமல் அவள் நடத்தப்பட்ட அதே தெருவில் அவள் திரும்ப நடக்கிறாளோ அன்றைக்குத்தான் அந்த ட்ரௌமாவே அவளை பார்த்து பயந்து போயிடும். என்றைக்கு ஒரு மறைவான கோர்ட் ரூம்ல விசாரணை நடத்தின போது
இதை நிகழ்த்தி காட்டிய முன்னணியில் இருந்த அந்த 4 அல்லது 5 வாலிபர்களை நேருக்கு நேர் கண் கொண்டு அவள் பார்த்து, அவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லாதது போல நடந்து கடந்து செல்கிறாளோ, only that day her trauma will leave her. கடவுளினுடைய ஆசீர்வாதம் இருந்த அந்த பெண் தனக்கு ஒரு பேரக்குழந்தையை பெறுகிற வயது வரை வாழ்ந்தால், அந்த பேரக்குழந்தையிடம் அவள் சொல்லக்கூடும் ஒரு நாள், என்ன, உன் கண்ணு முன்னாடி எந்த பெண்ணுக்கு ஒரு அவமானம் இழைக்கப்பட்டாலும் அந்த பெண் வேறு கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் கூட இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற தைரியம் உனக்கு வேண்டும் என்று சொல்லி அவள் பேரக்குழந்தைகளை வளர்த்தால், that day her trauma will leave her. ஆனா அது மட்டும் அந்த ட்ரௌமா கூடவே தான் இருக்கும். அவளுக்கு 50 வயசானாலும் 60 வயசானாலும் 70 வயசானாலும் ஒவ்வொரு நாளும் அவள் கூடவே தான் அது இருக்கும். அவளை பார்க்கிற ஒவ்வொருவரின் பார்வையிலும் அது புதிதாக பிறந்து எழுந்து வரும். திரும்ப ஸ்வப்னாக்கு வரலாம். ஸ்வப்னா இதை தியாகுட்ட சொன்ன தியாகு சொன்னா, ஸ்வப்னா, வாழ்க்கை அவமானங்களின் மூலம் சில பாடங்களை உனக்கு சொல்லித் தருகிறது. வாழ்க்கை வலிக்க வலிக்க பாடம் நடத்துகிற ஒரு ஆசிரியன். வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாறாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்று குலசேகர ஆழ்வார் பாடல் எழுதுகின்றார். அந்த காலத்தில் அனஸ்தீஷியா கிடையாது, அறுவை சிகிச்சை உண்டு. அனஸ்தீஷியாவில் எப்படி அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க? அப்படித்தான் நல்ல முழு நினைப்போடு இருக்கும்போது தான் அறுவை சிகிச்சை நடக்கும். எப்படி கத்தியை நெருப்பில் சுட்டு, அவன் கையில் ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாளை எடுத்து நெருப்பில் சுட்டு அந்த கட்டியை அப்படியே சலக்குன்னு அறுத்து எறிவார் அந்த மருத்துவர். எப்படி வலிக்கும்ல? காலில் குத்தி இருக்கிற சின்ன முள்ளை எடுக்கிறதுக்கே நம்ம என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுது. நம்ம பிள்ளைங்க வீட்டு டிவியெல்லாம் உடைச்சிடுறோம், ஏன்னா இவன் காலில் முள்ளு குத்தி இருக்குதா பாட்டியை வெளியில் எடுத்தாலும். ஆனால் நினைவோடு இருக்கும்போது வாளால் அறுத்து சுட்ட மருத்துவனை நோயாளி அடிக்க வேணாம், நாசமாக போகிறவனே, ஏற்கனவே நான் கட்டியோடு இருக்கேன், நீ வாளால் அதை கட் பண்ணுற, அதையும் அந்த வாழை சுட்டு வேற கட் பண்ணுற, நீ இவன் மருத்துவன் 4 அடி வைக்க வேணாம். ஆனால் இவன் மருத்துவனை கட்டி பிடிச்சி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்கிறான். ஏன்? இவனுடைய நோயை அவன் நீக்கி இருக்கிறான். அப்படி நீக்கும்போது வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும், உயிரை போய் கவ்வுகிற அளவு அது வலிக்கும். ஆனாலும் அப்படி செய்கிற மருத்துவனை நோயாளி காதலிப்பது போல ஸ்வப்னா, வாழ்க்கை என்ற மருத்துவனை நீ காதலிக்க வேண்டும். வலிக்க 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 உனக்குள்ளே இருக்கிற கட்டிகளை அகற்றத்தான் உனக்கு அவமானங்கள் வருகிறது. வாழ்க்கையை காதலிக்க பயின்றுகொள் ஸ்வப்னா என்று தியாகு சொல்லுவதாக பாலகுமாரன் எழுதின போது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அவமானம்னு எதுவுமே கிடையாது, எதுவும் கிடையாது. என்ன அவமானம்? என்ன அவமானம்? இந்த பொண்ணு சொல்லுது, என்னோட ஃபோட்டோவை அவன் மார்ஃப் பண்ணி போட்டுட்டான், வெளியில் தலை காட்ட முடியல. தலை காட்டு, வெளியில் போ, தலையை குனிஞ்சிக்கிட்டு இல்லை, நல்லா நிமிந்துக்கிட்டு நேரப்போ. அவமானப்பட வேண்டிய அவனை தவிர நீ இல்லைடா கண்ணு. என்ன அவமானம்? அவமானம் என்ன களிமண்ணா முழுங்க முடியாதா? தண்ணியை குடிங்க, எல்லாத்தையும் முழுங்கலாம், எல்லாத்தையும் முழுங்கலாம். வாழ்க்கை அவ்வளவு பெருசு. ஒரு 15 வருஷம் கழிச்சு அவனே எதிரில் வந்தா கூட இந்த லூசு தானே என் படத்துல அன்னைக்கு ஓகே ஐம் கெட்டிங் பிஸின்னு போயிடுவேன். நீ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.